proof of his resurrection. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning, April 10th, 1955 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Closely now before closing. Close on the very early morning when Mary Magdalena and Martha was at the grave first. Listen. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடிப்பதற்கு முன்பாக இப்பொழுது கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் மார்த்தாளும் முதலில் கல்லறையிடத்தில் இருந்தனர். கவனியுங்கள். First, early that morning, Christ showed himself visible among the early risers, and he never showed it anymore through the span of day until the evening time. Amen. Then he made himself known again, for he was Alpha and Omega. முதலாவது அதிகாலையிலே கிறிஸ்து அதிகாலையில் எழுந்திருந்தவர்களுக்கு மத்தியில் தம்மை காணும்படியாக காண்பித்தார். அதன் பின்னர் அவர் சாயங்கால நேரம் வரைக்கும் அந்த நாள் முழுவதுமே தம்மை ஒருபோதும் காண்பிக்கவில்லை. அதன் பின்னர் அவர் தம்மை மீண்டும் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். When Christ made himself known in the early days with the apostles at the resurrection, with signs and wonders that Peter, James, John and them did. கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் போது ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலர்களோடு தம்மை வெளிப்படுத்தின போது பேதுரு, யாக்கோபு, யோவான் முதலியவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தனர். He made himself known to the people. How? In the power of his resurrection. Amen. Listen. By signs and wonders and miracles which he did. Is that right? Amen. He made himself known. அவர் தம்மை ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே. கவனியுங்கள். அவர் செய்த அடையாளங்கள், அதிசயங்கள் மற்றும் அற்புதங்களின் மூலமாகவே வெளிப்படுத்தினார். அது சரிதானே? அவர் தம்மை வெளிப்படுத்தினார். Now we come to a great day. The days gone by. Two great teachers, St. Augustine. Come on down to Martin Luther, John Wesley, Calvin, Knox. All of those. இப்போது நாம் ஒரு மகத்தான நாளினூடாக வந்திருக்கிறோம். அந்த நாளானது மகத்தான போதகர்களினூடாகவும் பரிசுத்த அகஸ்டின் அவர்களினூடாக கடந்து வந்து மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, கால்வின், நாக்ஸ் அவர்கள் எல்லோரினூடாகவும் கடந்து வந்து down through the age of the Methodists, the age of the Baptists, the age of the Nazarene, the age of the Pilgrim Holiness, the age of Pentecostal. மெத்தோடிஸ்டுகளின் காலத்தினூடாகவும் பாப்டிஸ்டுகளின் காலத்தினூடாகவும் நசரேயர்களின் காலத்தினூடாகவும் யாத்ரீக பரிசுத்தரின் காலத்தினூடாகவும் பெந்தேகோஸ்தே காலத்தினூடாகவும் கடிந்து போய்விட்டது. All these ages has passed away. The sun's going down. He said it'll be light in the evening time. There'll be a day, said the prophet, there'll not be day, neither will it be night. It'll be just kind of like a mist. எல்லா காலங்களும் கடந்து போய்விட்டன. சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றார். தீர்க்கதரிசியோ ஒரு நாள் உண்டு, அது பகலுமல்ல இரவுமல்ல, அது ஒரு விதமான மந்தாரமாயிருக்கும் என்றார். And today that's the way the world's traveled. Since the first morning of the resurrection of the Lord Jesus,
And that first church age back there in the Ephesian church age. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலான முதலாம் காலை முதற்கொண்டே அந்த முன்பிருந்த முதலாம் சபைக்காலமான எபேசு சபைக்கால முதற்கொண்டே உலகமானது அந்த விதமாகவே பயணித்துள்ளது. The very first age there, God made himself known through signs and wonders and miracles. அந்த முதலாம் சபைக்காலத்தில் தேவன் தம்மை அடையாளங்களினூடாகவும் அதிசயங்களினூடாகவும் அற்புதங்களினூடாகவும் வெளிப்படுத்தினார். It faded out in the early fathers, come down through the Catholic Church to the Reformation. Down through here, they've had enough light to believe that he was the Son of God. They've had enough light to accept him as a personal Savior. And it's gone on down. அது ஆதிகால பிதாக்களிடத்திலே மங்கி போய்விட்டது. பின்னர் கத்தோலிக்க சபையினூடாக வந்து சீர்திருத்தத்தினூடாக இங்கே வந்தது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று விசுவாசிக்கும்படிக்கு போதுமான வெளிச்சத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு போதுமான வெளிச்சத்தை அவர்கள் பெற்றிருந்தனர். பின்னர் அது போய்விட்டது. But the clouds of darkness, teachers, having people bound, saying that days of miracles is past. All these things has been gone long years ago. It's been a dark day. ஆனால் மேகங்கள், அந்தகார மேகங்கள், ஜனங்களை கட்டி வைத்துள்ள போதகர்கள், அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. இந்த எல்லா காரியங்களும் அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே போய்விட்டன என்று கூறி வருகின்றனர். அது ஓர் அந்தகாரமான நாளாக இருந்து வருகிறது. Not altogether dark, they could see how to get along, but not very good. But brother, God promised when the sun was setting on the western world that it would be light again just as sure as hell. முழுவதும் அந்தகாரமாயல்ல. அவர்களால் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை காண முடிந்தது. ஆனாலும் மிக நன்றாக காண முடியவில்லை. ஆனால் சகோதரனே, சூரியன் மேற்கத்திய உலகத்தின் பாகத்தில் அஸ்தமித்துக் கொண்டிருக்கும் போது உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக மீண்டும் வெளிச்சம் உண்டாகும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். This Bible is an Oriental book. It's wrote in Oriental customs. It's wrote in Oriental language. In the east, the sun rises in the east. It sets in the west. And in the eastern people had their day of visitation at the first resurrection. இந்த வேதாகமம் ஒரு கீழை நாகரிக தொடர்புக்குரிய புத்தகம். இது கீழை நாடுகளின் நாகரிக பாணியின் மொழியில் கிழக்கத்திய பாணியை கொண்ட நடைமுறையில் எழுதப்பட்டுள்ளது. கிழக்கத்திய ஜனங்கள் தங்களுடைய நாளில் முதலாம் உயிர்த்தெழுதலின் விஜயத்தை உடையவர்களாக இருந்தனர். And the sun's come across through the age, and civilization started from the east going to the west. Amen. And just before the sun sets here on this western horizon, காலத்தினூடாக சூரியன் பயணித்துள்ளது. நாகரிகம் கிழக்கிலிருந்து துவங்கி மேற்கிற்கு செல்கிறது. இங்கே மேற்கத்திய எல்லையில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னர் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். the same resurrected Lord Jesus will come in his same power. As he made himself known to Mary Magdalena and them at the beginning, he's making himself known in the power of his resurrection at the end age. We're in the end time. அதே உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு தம்முடைய மாறாத வல்லமையில் தோன்றுவார். ஆரம்பத்திலே அவர் மகதலேனா மரியாளுக்கும் மற்றவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினது போல இந்த கடைசி காலத்திலும் அவர் தம்மை தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்கே? கடைசி காலத்தில். He said, come in. It's getting late. The day is well spent. It's towards evening. Won't you come in? And they brought him in. And when once inside, he opened their eyes. He performed something and said only he could do it. Amen. அவர்கள் உள்ளே வாரும், நேரமாய்க் கொண்டிருக்கிறது, பொழுதும் போய்விட்டது, சாயங்கால நேரமாய்க் கொண்டிருந்தது, நீர் உள்ளே வர மாட்டீரா என்றனர். அப்பொழுது அவர்கள் அவரை உள்ளே அழைத்து வந்தனர். ஒருமுறை உட்புறத்தில் வந்தபோது அவர் அவர்களுடைய கண்களை திறந்தார். அவர் ஒரு காரியத்தை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர்கள் அவரால் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்றனர். Look how they was. There's a whole day coming over. That's where the missionaries has failed. We have washed forts to support missionary that went over there to pass out tracts. அவர்கள் எப்படி இருந்தனர் என்பதை பாருங்கள். அவர்கள் ஒரு நாள் முழுவதும் நடந்து வந்து கொண்டிருக்க நேர்ந்தது. அங்கேதான் மிஷனரிமார்கள் தவறி இருக்கின்றனர். நாங்கள் கைப்பிரதிகளை விநியோகிக்கும்படியாக அங்கு சென்றுள்ள அந்த மிஷனரிக்கு உதவி செய்ய சலவை தேய்ப்பு கட்டையை கழுவியுள்ளோம். We sent over there to teach theology, and there's Buddha, Mohammed, the Sikhs, all the different religions of the world is in there with their same theology that can produce the same thing Christianity can in the way of psychology. That's right.
நாங்கள் அங்கே வேத சாஸ்திரத்தை கற்பிக்கும்படி அனுப்பியிருக்கிறோம். புத்த மதத்தினர், முகமதியர், சீக்கியர் உள்ளனர். உலகில் உள்ள பல்வேறுபட்ட எல்லா சமயத்தினருமே தங்களுடைய வேத சாஸ்திரத்தை கொண்டு கிறிஸ்தவ மார்க்கம் தோற்றுவிக்கக்கூடிய அதே காரியத்தை மனோரீதியான வழியில் தோற்றுவிக்க முடியும். அது உண்மை. And the world, only 1/3 of them on this Easter morning knows or ever heard about Jesus. Amen. 2/3 of the world is in communism and in darkness. 2/3 of the world never heard about Jesus or the resurrection. உலகத்தில் உள்ளவர்களில் 1/3 பகுதியினர் மட்டுமே இந்த ஈஸ்டர் காலையில் இயேசுவை குறித்து அறிந்துள்ளார்கள் அல்லது கேட்டிருக்கிறார்கள். 2/3 பகுதியினர் கம்யூனிசத்திலும் அந்தகாரத்திலும் இருக்கின்றனர். 2/3 பகுதியினர் இயேசுவை குறித்தோ அல்லது உயிர்த்தெழுதலை குறித்தோ ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. When Emmaus experience come to Cleopas, when their eyes were opened and they recognized who they were. ஆனால் சகோதரனே, எம்மாவூர் அனுபவம் கிளையப்பாவிற்கு உண்டான போது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது, அவர்கள் யாராய் இருந்தனர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டனரே. And in a few minutes' time, they traveled down the corridors of time back to Jerusalem, light-footed, light-hearted, telling the people, "We know our Lord is risen from the dead, for we have seen Him, and we know that He's real." அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் நடைபாதைகளின் வழியே மிகவும் துரிதமாக பயணித்து எருசலேமுக்கு திரும்பி சென்று களிப்பான இருதயத்தோடு ஜனங்களுக்கு அதை கூறினர். நம்முடைய கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் நாங்கள் அவரை கண்டுவிட்டோம். அவர் மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். What it is the last days God's going to raise man with messages, with power, with deliverance, with the power of the gospel to prove that Jesus Christ is the same yesterday, today, and forever. I know it sounds excitable, no wonder. We're living in an exciting time. Yes, it is. We're living in the last days. அதுதான் இந்த கடைசி நாட்களிலும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியாக தேவன் சுவிசேஷ வல்லமையோடும் விடுதலையோடும் வல்லமையோடு கூடிய செய்திகளோடும் மனுஷர்களை எழுப்பப் போகிறார். இது எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறதாய் தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். வியப்பொன்றுமில்லையே, நாம் உணர்ச்சி வசப்படுகின்ற நேரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், அதுதான் இது. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When God, through every holy prophet, through all the Old Testament, through the New Testament, has prophesied that in the end time the same things that took place in the beginning would happen in the end time. தேவன் ஒவ்வொரு பரிசுத்த தீர்க்கதரிசியினூடாகவும் பழைய ஏற்பாட்டினூடாகவும் புதிய ஏற்பாட்டினூடாகவும் ஆரம்ப காலத்தில் சம்பவித்த அதே காரியங்கள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்றும், as the darkness would flee away and the gospel light would shine across the corners of the earth once more before the coming of the Lord Jesus. அப்பொழுது அந்தகாரம் அகன்று ஓட சுவிசேஷ ஒளியானது பூமியின் பாதைகளினூடாக இன்னும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு முன்னதாக பிரகாசிக்கும் என்றும் வாக்களித்துள்ளார். He has risen from the dead. He is the same yesterday, today, and will be forever. Jesus Christ raised from the dead and is living among us. I'm so happy for that. My heart's thrilled beyond words. When we don't have to guess about it, it's the truth. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இனிமேலும் இருப்பார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி நமக்கு மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். என்னுடைய இருதயம் எழுச்சி அடைந்துள்ளதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. நாம் அதை குறித்து யூகிக்க வேண்டியதில்லை. அது சத்தியமாய் உள்ளது. God bless you, friend. If you don't know that, don't pay no attention to who's bringing this message, but pay attention to what the message means. See? It's to you that's outside of Christ. நண்பனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை அறியாமல் இருந்தால் இந்த செய்தியை யார் கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தாதீர்கள். ஆனால் செய்தி என்ன பொருட்படுத்துகிறது என்பதற்கு கவனம் செலுத்துங்கள். புரிகிறதா? அது நீங்கள் கிறிஸ்துவிற்கு புறம்பே இருப்பதாய் உள்ளது. If you don't know Him in the power of His resurrection, if you don't take mental conceptions of it, don't talk about your theology or your intellectual faith. நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அதை குறித்த மனரீதியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வேத சாஸ்திரத்தை குறித்தோ அல்லது உங்களுடைய அறிவாற்றலுள்ள விசுவாசத்தை குறித்தோ பேச வேண்டாம். If something hasn't witnessed in your heart and your heart's been dumped out and become an empty tomb, hallelujah, to the old dead things of the world,
and Christ has raised anew in your heart. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் சாட்சி பகரவில்லை என்றால், உங்களுடைய இருதயத்தில் உள்ளவை வெளியே கொட்டப்பட்டு உலகத்தின் பண்டைய காரியங்களுக்கு மறிக்கும்படியான ஒரு காலியான கல்லறையாக மாற்றப்பட்டிருந்தால், அல்லேலூயா, அப்பொழுது கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் புதியதாக எழும்பியிருக்கிறார். Oh God, this morning roll away the stone of doubt. Take it away, and may He rise today in your heart and make you a new creature. I believe that He'll come on the scene in a few minutes and will do the same things that He did when He was here on earth. Shall we pray while we bow our heads? ஓ தேவனே, இந்த காலையில் சந்தேகத்தின் கல்லை புரட்டி போடும், அதை தூரமாய் எடுத்து போடும். அவர் இன்றைக்கே உங்களுடைய இருதயத்தில் எழும்பி உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்குவாராக. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் காட்சியில் தோன்றி அவர் இங்கே பூமியில் மேல் இருந்தபோது செய்த அதே காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் ஜெபம் செய்வோமாக. Our Heavenly Father, it's getting late. The hour is far spent. But it was at the spending of the hour when you appeared. எங்கள் பரலோக பிதாவே, காலம் தாமதமாய்க் கொண்டே இருக்கிறது, பொழுதும் போயிற்று. ஆயினும் நீர் பிரசன்னமானது, அது பயனாய் கழிந்த நேரமாயிருந்தது. We thank Thee for Thy divine words. We thank Thee for this gospel which we preach and believe. We thank Thee for this gospel which Thou hast vindicated to be the truth. உம்முடைய தெய்வீக வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசிக்கிற இந்த சுவிசேஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியம் என்று நீர் ரூபகாரப்படுத்தி இருக்கிற இந்த சுவிசேஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Now, Lord Jesus, speak to lost souls. Many people here, Lord, who love You, but they really have never accepted You. You walk with them daily. It's You that kept them from being killed that time in the accident. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவே, இழந்து போன ஆத்துமாக்களிடத்தில் பேசும். உம்மை நேசிக்கிற அநேக ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் அவர்கள் உம்மை உண்மையாக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. நீரோ அவர்களோடு அனுதினமும் நடக்கிறீர். அவர்களை விபத்தின் நேரத்தில் கொல்லப்படாமல் காத்தது நீரே. It was You that kept the storm from blowing the house away that day and that night. அன்றிரவு அந்த நாளில் புயற்காற்று வீசி வீட்டை சேதப்படுத்தாமல் தடுத்து காத்தது நீரே. It was You that come to them in the time of trouble. It was You that gave them the job when they didn't have any. It was You that comforted their hearts when the loved ones went to the grave. You walk with them, but that they don't know You. ஆபத்து காலத்தில் அவர்களிடையே வந்தது நீரே. அவர்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தபோது அவர்களுக்கு வேலையை அளித்தது நீரே. அவர்களுடைய அன்பார்ந்தவர்கள் கல்லறைக்கு சென்றபோது அவர்களுடைய இருதயங்களை தேற்றினது நீரே. நீர் அவர்களோடு நடந்திருக்கிறீர். ஆயினும் அதே சமயத்தில் அவர்களுக்கு உம்மை தெரியவில்லை. God grant today that every person here that's outside of Christ will do like Cleopas and his friend did. Come and abide with us. The day of my life is well spent. Come in now and make your way. தேவனே, கிறிஸ்துவுக்கு புறம்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் இன்றைக்கு கிலேப்பாவும் அவருடைய நண்பரும் வந்து எங்களோடு தங்கியிரும். என்னுடைய ஜீவியத்தின் நாளோ கழிந்து போயிற்று. இப்பொழுது உள்ளே வந்து உம்முடைய வழியை ஏற்படுத்தும் என்று கூறினது போல கூற அருள் புரியும். While we have our heads bowed, anywhere inside or out, is there a person here would say by an uplifted hand to God, not to your brother, but to God? Oh, something's happened in my heart this morning. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் உட்புறத்தில் இருந்தோ அல்லது வெளிப்புறத்தில் இருந்தோ எங்கிருந்தாவது ஒரு நபர் இங்கே தேவனண்டை உயர்த்தப்பட்ட கரத்தின் மூலம் உங்களுடைய சகோதரனிடத்தில் அல்ல, ஆனால் தேவனண்டை உயர்த்தி, ஓ, இந்த காலையில் என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. I know that there's something taking place in my heart. I'll never be the same. என்னுடைய இருதயத்தில் ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் இனி ஒருபோதும் இருந்த விதமாக இருக்க மாட்டேன். I believe something has happened since I've come in this building this morning. I now accept Christ in my heart as my Savior. I want to raise up my hands to God and say, God, here I am. This is all I can do is raise my hand to tell you I believe you. இந்த காலையில் நான் இந்த கட்டடத்திற்குள் வந்தது முதற்கொண்டே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுதே என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனவே நான் என்னுடைய கரங்களை தேவனுடைய உயர்த்தி, தேவனே, இதோ நான் இருக்கிறேன், என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் என்னுடைய கரத்தை உயர்த்தி நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று உம்மிடத்தில் கூற முடிந்ததுதான் என்று கூறுங்கள். Will you raise your hand? God bless you, sir. As anyone else, raise your hand. Say, I'm now accepting. God bless you, lady.
That's fine. Someone else. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. வேறு எவரேனும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. வேறு எவரேனும் இருக்கிறீர்களா? As you raise your hand, God promised to give you everlasting life. He that heareth my words and believeth on him that sent me hath everlasting life. Shall not come into judgment, but pass from death to life. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துகையில் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்கு பண்ணினார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். Will you raise your hand and say, Lord, I believe. No one looking, just the Lord Jesus and I, if you please. Just raise your hand and say, I now accept him as my Savior. Would you raise? God bless you. You. Oh, that's fine. Just scores a hand. God bless you. That's fine. இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? நீங்கள் விரும்பினால் அப்படியே கர்த்தராகிய இயேசுவும் நானும் என்று கூறி வேறு எவரையும் நோக்கி பார்க்காதீர்கள். உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி நான் இப்பொழுதே அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ, அது அருமையாய் உள்ளது. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. What does it do to you? Gives you life. You raise your hand to the Master, said, I believe it. Jesus said, he that believeth shall never be condemned. Pass from death unto life. Right now you have everlasting life. Aren't you happy about it? அது உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களுக்கு ஜீவனை அளிக்கிறது. நீங்கள் உங்களுடைய கரத்தை எஜமானிடத்தில் உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினீர்கள். இயேசு விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார். நீங்கள் இப்பொழுதே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அதை குறித்து சந்தோஷமாயிருக்கவில்லையா? Is there another before we pray? One more, say, Brother Branham, on this Easter morning. I now, before I even see the visible signs of Christ appearing, if he shall so do so, I now accept him before I see anything. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக வேறு எவரேனும் ஒருவர் சகோதரன் பிரணாம் இந்த ஈஸ்டர் காலையில் காணக்கூடிய கிறிஸ்துவின் அடையாளங்கள் பிரசன்னமாவதை காண்பதற்கு முன்பே, அதாவது அவர் அவ்வண்ணமாக செய்வாரால் நான் எந்த ஒரு காரியத்தையும் காணும் முன்னே நான் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன். I'm not going to be like Thomas, wait till I see him and feel him and so forth and then say, I'm going to accept him right now. நான் அவரை காணும் வரையில், அவரை உணரும் வரையில் காத்திருப்பேன் என்று கூறின தோமாவை போல் நான் காத்திருக்கப் போவதில்லை. ஆகையால் நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று கூறுங்கள். He said, how much greater is their reward who has not yet seen or felt or anything but has believed. அவரோ எந்த காரியத்தையுமே உணராமல் இருந்து அவரை விசுவாசித்திருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய பலன் எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது என்று கூறினாரே. Is there another? We'll put your hand up inside or out. God bless you and you sister. God bless you. That you sister. God bless you. All right, with our heads down. உட்புறத்திலோ அல்லது வெளியிலிருந்தோ இன்னும் வேறு யாரேனும் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சகோதரியே, தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்முடைய தலைகள் வணங்கியவாறு இருக்கட்டும். Our Heavenly Father, thou hast said, preach the word, be instant, in season, out of season, rebuke with all long suffering and doctrine. எங்கள் பரலோக பிதாவே, நீர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று கூறியிருக்கிறீர். Preaching no other gospel but that which is committed unto us. Christ died, rose again the third day according to the Scriptures. எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. கிறிஸ்துவானவர் மரித்து வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து is now seated in heavenly places in the presence of the majesty of God, making intercessions upon our confession. And this is his word. He that heareth my word and believeth on him that sent me hath everlasting life. இப்பொழுது எங்களுடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்யும்படி உன்னதங்களிலே மகத்துவமான தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதாவது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இதுவே அவருடைய வார்த்தையாய் உள்ளது. And today, in this hurried up, scattered message, many has raised their hands. You've seen them.
How could even you fail to see Him when you know every sparrow that falls on the street, you know it? இன்றைக்கு இந்த பரபரப்பூட்டும் பரவலான செய்தியில் அநேகர் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கின்றனர். நீர் அவைகளை கண்டீர். வீதியில் விடுகிற ஒவ்வொரு அடைக்கலான் குருவியையும் நீர் அறிந்திருக்கும் போது நீர் எப்படி இந்த கரங்களை காண தவறி இருக்க முடியும்? நீர் அதை அறிவீர். The great omnipotent God. You see everything, you know everything, and can do everything. மகத்தான சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிறீர். நீர் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறீர். உம்மால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். Now, according to your word, you have saved these from sin. And we thank thee for it, Father. May their lives be long, happy. May they serve thee all the days of their life. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நீர் இவர்களை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்நாள் நீடித்ததாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பதாக. அவர்கள் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்மையே சேவிப்பார்களாக. Coming tonight, if they've never been immersed, may they come and be baptized, calling on the name of the Lord, and be filled with the Holy Spirit this very night. Grant it, dear God. We ask it in Christ's name. அவர்கள் ஒருபோதும் தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் இன்றிரவே வரட்டும். அவர்கள் வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு இன்றிரவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. அன்புள்ள தேவனே, இதை அருளும். நாங்கள் இதை கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். Now, Father, we're entering the service. Now, I know your word cannot fail. It said that in our own town, the servant in his town among the people, but twice, Lord, you've let it happen in these 10 years. Won't you grant it again today? இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தவறிப்போக முடியாது என்பதை நான் அறிவேன். அது எங்களுடைய சொந்த ஊரில், அதாவது ஊழியக்காரன் தன்னுடைய சொந்த ஊர் ஜனங்களுக்கு மத்தியிலே என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இருமுறை கர்த்தாவே, இந்த 10 ஆண்டுகளில் அது சம்பவிக்க நீர் அனுமதித்திருக்கிறீர். இன்றைக்கு மீண்டும் அதை நீர் அருளமாட்டீரா? It's Easter, and our minds are all fresh upon Easter thoughts, upon the resurrection. It's fresh and new upon the gospel this morning from here to preach here twice. And we want to see you, Lord. இது ஈஸ்டராய் உள்ளது. எங்களுடைய சிந்தைகளோ ஈஸ்டர் நினைவுகளின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் புதுமை குன்றாமல் இருக்கின்றன. அது வாடாமல் புத்தம் புதிதாகவே சுவிசேஷத்தின் மேல் உள்ளது. இந்த காலையில் இங்கே அது இருமுறை பிரசங்கிக்கப்பட கேட்டுள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை காண விரும்புகிறோம். Now, I've told the people that you're here, you said you were. You're omnipresent always. Won't you come now and take the instruments, poor as they are, Lord, of your poor servant? நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் ஜனங்களுக்கு கூறியிருக்கிறேன். நீர் இருப்பேன் என்று நீர் கூறினீர். நீர் எப்பொழுதுமே சர்வ வியாபியாயிருக்கிறீர். நீர் இப்பொழுதே வந்து கருவிகளாக எங்களை பயன்படுத்த எடுத்துக்கொள்ள மாட்டீரா? கர்த்தாவே, அவைகள் அற்பமானவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் உம்முடைய அற்பமான ஊழியக்காரனை எடுத்தாள மாட்டீரா? Work to us today that the man and woman sitting here and those who just accept you will see what they have did. It is not something false. It's the Lord Jesus. Oh, God, grant it, for we ask it in Jesus' name. Amen. எங்கள் மூலமாக இன்றைக்கு கிரியை செய்யும், அதாவது இங்கு அமர்ந்துள்ள புருஷரும் ஸ்திரீகளும் உம்மை ஏற்றுக்கொண்டுள்ள அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்பதை பாரும். அது போலியான ஏதோ ஒரு காரியம் அல்ல. அது கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது. ஓ தேவனே, இதை அருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Oh, my. Do you feel good? I just feel like even though tired, shout out just how glorious the Word is. ஓ என்னே, நீங்கள் நலமாக உணர்கிறீர்களா? நான் களைப்புற்று விடாய்த்து போயிருந்தாலும் கூட நானும் அந்த விதமாக நலமாக இருப்பதை உணர்கிறேன். இது எப்படிப்பட்ட மகிமையுள்ள வார்த்தையாய் உள்ளது. Now, friends, all the preaching that I could do, I kind of today been preaching twice. Got to hurry tomorrow for drive. I got to leave early in the morning for Tacoma, Washington, on into Canada, and they want me to fly up to be for services tomorrow, but I may drive. இப்பொழுது நண்பர்களே, என்னால் முடிந்த அளவு முழுமையாய் பிரசங்கித்திருக்கிறேன். நான் ஒரு விதமாக இன்றைக்கே 2 முறை பிரசங்கித்திருக்கிறேன்.
நாளை நான் காரோட்டி செல்ல துரிதமாய் புறப்பட வேண்டும். நான் வாஷிங்டனில் உள்ள டொகோமாவிற்கும் மற்றும் கனடாவிற்கும் செல்ல அதிகாலையிலேயே புறப்பட வேண்டும். நாளை ஆராதனைகளுக்கு அவர்கள் நான் ஆகாய விமானத்தின் மூலம் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நான் காரோட்டி செல்லலாம் என்று இருக்கிறேன். So now notice, now all the preaching I could do, one thing Christ could do, and be worth all the things that I could say in 1,000 years to you, if you should live to see it. ஆகையால் இப்பொழுது கவனியுங்கள். முழு பிரசங்கத்தையும் என்னால் செய்ய முடிந்தாலும் கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியமானது, அதாவது நீங்கள் அதை காணும்படி உயிர் வாழ்ந்தால், நான் 1000 ஆண்டுகளாக உங்களிடத்தில் கூற முடிந்த எல்லா காரியங்களை காட்டிலும் அவர் செய்கிற ஒரு காரியமே பெருமதிப்புடையதாயிருக்கும். Now I want to ask you something, and I want you to be just as reverent. Now many of you are standing, I know you're tired, but just give us a few minutes. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அப்படியே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்களில் அநேகர் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் களைப்புற்றிருப்பதை நான் அறிவேன். ஆயினும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காத்திருங்கள். Now I'm taking this, understand, I don't say it will. I'm by faith. I've asked God to do so. And I'm asking Him now that He would produce a meeting here, just like He does on the field. That the people here at Jeffersonville would know that Jesus raised from the dead. இப்பொழுது நான் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அது சம்பவிக்கலாம் என்று நான் கூறவில்லை. நான் விசுவாசத்தினாலே தேவன் செய்த வண்ணமாகவே செய்யும்படிக்கு கேட்டுக்கொண்டுள்ளேன். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதை ஜெஃபர்சன்வில்லில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஊழிய களத்தில் இருந்தபோது செய்தது போலவே இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தரும்படிக்கு நான் அவரிடத்தில் இப்பொழுதே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். Now we've had it twice. I don't know when I'll get to be back at the days of the tabernacle again. I love this little old church. It's not very much a stranger from it. இப்பொழுது நாம் அதை இருமுறை பெற்றுள்ளோம். இந்நாளுக்கு பிறகு மீண்டும் இக்கூடாரத்திற்கு எப்பொழுது திரும்பி வருவேன் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த சிறிய பண்டைய சபையை நேசிக்கிறேன். இதில் மிக அதிகமான அந்நியர்கள் இங்கே உள்ளே இருக்கவில்லை. Right here is my fingerprint set on this pulpit for 12 years of preaching here. I'm 23 years in the gospel now. அதே சமயத்தில் இங்கே இந்த பிரசங்க பீடத்தின் மேல் 12 ஆண்டுகளாக இங்கே பிரசங்கித்து வருகிற காரணத்தால் என்னுடைய கைரேகைகள் பதிந்துள்ளன. இப்பொழுது நான் சுவிசேஷ ஊழியத்தில் 23 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். Oh, I've done come too far to even look back. Oh, I've done seen too much. I don't care what the people say. I know. That's no matter if the whole world says different. I know who I have believed. I'm persuaded He's able to keep that which I committed to Him today. நான் திரும்பி பார்க்கும்படியாக அதிக அளவிற்கு ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். நான் மிக அதிகமாகவே காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஜனங்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. எனக்கே தெரியும், நான் அறிவேன். ஆமையா, முழு உலகமே வித்தியாசமாக கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நண்பர்களில் அநேகர் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களில் சிலர் வெளியே இருக்கிறார்கள். என்னுடைய மருத்துவ நண்பர்கள் 2 கூட இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். I am not a fanatic. If you call it fanaticism to believe the resurrected Jesus, then I am a fanatic. That's right. I believe it with all my heart. நான் ஒரு மதவெறியன் அல்ல. நான் வெறுமன அது ஏற்புடையதானால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது மதவெறித்தனம் என்று நீங்கள் அழைப்பீர்களேயானால் அப்பொழுது நான் ஒரு மதவெறியனே. அது உண்மை. நான் அதை என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். Now here's my contention that Jesus raised from the dead. I believe if He raised from the dead, He said the very same things that I do shall you do also. Even more than this shall you do, for I go to my Father. இப்பொழுது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதே இங்கே என்னுடைய வாதமாக இருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டிருப்பாரே, ஆனால் அவர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இதை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்றார். And I believe here on this resurrection morning, if God will just appear again here on the scene in a form that you can know that it's Him. Would you like to see? Would you like to be like Cleopas and man coming? Then if God will do that, I have told you the gospel truth then. இந்த உயிர்த்தெழுதலின் காலையில் இங்கே தேவன் மீண்டும் காட்சியில் தோன்றுவாரேயானால்
அது அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரூபத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அவரை காண விரும்புகிறீர்களா? அவர் கிளையப்பாவோடும் மற்றவர்களோடும் வந்தது போன்று வருவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் தேவன் அதை செய்வார் என்றால் அப்பொழுது நான் உங்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தையே கூறியிருக்கிறேன்.